வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் இலக்கியம் பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கமெண்டில் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். ஐங்குறுநூறுவை தொகுத்தவர் கூடலூர் கிழார். ஐங்குறுநூறுவை தொகுத்தவர் கூடலூர் கிழார். கலித்தொகையில் குறிஞ்சித்திணை பாடல்களை பாடியவர். கலித்தொகையில் குறிஞ்சித்திணை பாடல்களை பாடியவர் கபிலர். கலித்தொகையில் குறிஞ்சித்திணை பாடல்களை பாடியவர் கபிலர். எட்டுத்தொகை நூல்களில் காலத்தால் பிந்திய நூல்கள் 2. எட்டுத்தொகை நூல்களில் காலத்தால் பிந்திய நூல்கள் 2. பூவாது காய்க்கும் மரம் உள. பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்சமூலம். பூவாது காய்க்கும் மரம் உள. பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்சமூலம். டேஸ் சாரா விடுதல் இனிதே. சலவர். சலவர் சாரா விடுதல் இனிதே. இனியவை 40 இருக்க வரிகள். சலவர் சாரா விடுதல் இனிதே. அடுத்து கல்விக்கும் ஓதின் புகழ்சால் டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. 4 மணி கடிகையில் இருக்க வரிகள். கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. அடுத்து இளமையில் சிறந்தது மெய்ப்பினியின்மை. இளமையில் சிறந்தது மெய்ப்பினியின்மை. முதுமொழி காஞ்சியில் இருக்க வரிகள். இளமையில் சிறந்தது மெய்ப்பினியின்மை. அடுத்து மாறியொன்று இன்றி வறண்டிருந்த காலத்தும். பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. மாறியொன்று இன்றி வறண்டிருந்த காலத்தும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. அடுத்த கேள்வி. வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் என பாடிய புலவர் பாரதிதாசன். வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் என பாடிய புலவர் பாரதிதாசன். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறளின் பொருட்பால் அதிகாரங்கள் 70. திருக்குறளின் பொருள்பால் அதிகாரங்கள் 70. மாறுபட்ட ஒன்றை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. பொருட்பால் அதிகாரங்கள் அரசியல், அங்கவியல், ஒளிபியல். பட் இல்லறவியல் அப்படின்றது பொருள்பாலில் இல்லாத ஒரு அதிகாரம். ஓகேங்களா? பொருட்பாலில் இருக்கிற அதிகாரம் அரசியல், அங்கவியல், ஒளிபியல். பொருட்பாலில் இல்லாத அதிகாரம் இல்லறவியல். அடுத்து வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன் குணத்தோர்கள் என பாடியவர் சுந்தரம் பிள்ளை. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன் குணத்தோர்கள் என பாடியவர் சுந்தரம் பிள்ளை. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் அன்னை தெரசா. அடுத்த கேள்வி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என கூறியவர் கைலாஷ் சத்யாத்ரி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என கூறியவர் கைலாஷ் சத்யாத்ரி. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. அடுத்து எடுத்தல் படுத்தல் நலிதல் உலப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என கூறும் நூல் நன்னூல். எடுத்தல் படுத்தல் நலிதல் உலப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என கூறும் நூல் நன்னூல். எளிய நடையில் தமிழ் நூல் எழுந்திடவும் வேண்டும், இலக்கண நூல்கள் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்ற பாடல் வரிகளை பாடியவர் பாரதிதாசன். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். இந்த பாடல் வரிகளை பாடியவர் பாரதிதாசன். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் அன்னை தெரசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என கூறியவர் அன்னை தெரசா.
குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என கூறியவர் கைலாஷ் சத்யாத்ரி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என கூறியவர் கைலாஷ் சத்யாத்ரி. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என பாடியவர் நாமக்கல் கவிஞர். எடுத்தல் படுத்தல் நலிதல் உலப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என கூறும் நூல் நன்னூல். எடுத்தல் படுத்தல் நலிதல் உலப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என கூறும் நூல் நன்னூல். எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். இந்த பாடல் வரிகளை பாடியவர் பாரதிதாசன். கம்பராமாயணத்தில் கல்திரள் தோழினான் என குறிப்பிடப்படுபவர் குகன். கம்பராமாயணத்தில் கல்திரள் தோழினான் என குறிப்பிடப்படுபவர் குகன். கம்பராமாயணத்தில் துடி என்னும் பறை உடையவனாக குறிப்பிடப்படுபவர் குகன். கம்பராமாயணத்தில் துடி என்னும் பறை உடையவனாக குறிப்பிடப்படுபவர் குகன். துன்புளதெனில் அன்றோ சுகமுளது என்றவர் குகன். துன்புளதெனில் அன்றோ சுகமுளது என்றவர் குகன். அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். இதில் குறிப்பிடப்படும் ஐந்தாவது நபர் குகன். அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். இதில் குறிப்பிடப்படும் ஐந்தாவது நபர் குகன். ஐந்தாவது நபர் குகன், ஆறாவது நபர் சுக்ரீவன், ஏழாவது நபர் வீடணன். அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். இதில் குறிப்பிடப்படும் ஐந்தாவது நபர் குகன், ஆறாவது நபர் சுக்ரீவன், ஏழாவது நபர் வீடணன். மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ என்ற தொடரை யார் பற்றி புகழ்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ராமனை பற்றி புகழ்கிறது. மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ என்ற தொடர் ராமனை பற்றி புகழ்கிறது. என் பெருந்தொகை என அழைக்கப்படும் நூல் எட்டுத்தொகை. என் பெரும் தொகை என அழைக்கப்படும் நூல் எட்டுத்தொகை. தூதின் வழிகாட்டி என போற்றப்படும் நூல் நற்றிணை. தூதின் வழிகாட்டி என போற்றப்படும் நூல் நற்றிணை. நல்ல எனும் அடைமொழி பெற்ற நூல் குறுந்தொகை. நல்ல எனும் அடைமொழி பெற்ற நூல் குறுந்தொகை. இரும்பு கடலை என அழைக்கப்படும் நூல் பதிற்றுப்பத்து. இரும்பு கடலை என அழைக்கப்படும் நூல் பதிற்றுப்பத்து. தமிழரின் முதல் இசைப்பாடல் நூல் பரிபாடல். தமிழரின் முதல் இசைப்பாடல் நூல் பரிபாடல். பரபிரம்ம விளக்கம் நூலின் ஆசிரியர் காளமேக புலவர். பரபிரம்ம விளக்கம் நூலின் ஆசிரியர் காளமேக புலவர். சரஸ்வதி மாலை நூலின் ஆசிரியர் காளமேக புலவர். சரஸ்வதி மாலை நூலின் ஆசிரியர் காளமேக புலவர். பொருணராற்றுப்படை நூலின் ஆசிரியர் முடத்தாம கண்ணியர். பொருணராற்றுப்படை நூலின் ஆசிரியர் முடத்தாம கண்ணியார். பொருணராற்றுப்படை நூலின் ஆசிரியர் முடத்தாம கண்ணியார். துன்பம் வெல்லும் கல்வி எனும் தலைப்பில் பாடல்களை இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். துன்பம் வெல்லும் கல்வி எனும் தலைப்பில் பாடல்களை இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். குயில்பாட்டு நூலின் ஆசிரியர் பாரதியார். குயில்பாட்டு நூலின் ஆசிரியர் பாரதியார். தன் மகனை தேர் சக்கரத்தில் இட்டு கொன்ற சோழ மன்னன் மனுநீதி சோழன். தன் மகனை தேர் சக்கரத்தில் இட்டு கொன்ற சோழ மன்னன் மனுநீதி சோழன். வழக்குரை காதை மதுரை காண்டத்தில் எத்தனையாவது காதை அப்படின்னு பார்த்தோன்னா 10வது காதை. வழக்குரை காதை மதுரை காண்டத்தின் 10வது காதை. இசை நாடகமே டேஷ் கதையின் உருவம் எது அப்படின்னு பார்த்தோன்னா சிலப்பதிகாரம். இசை நாடகமே சிலப்பதிகாரம் கதையின் உருவம். இசை நாடகமே சிலப்பதிகாரம் கதையின் உருவம். டேஷை உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் எனவும் வழங்குவர். எதை அப்படின்னு பார்த்தோன்னா சிலப்பதிகாரத்தை. சிலப்பதிகாரத்தை உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் எனவும் வழங்குவர். சிலப்பதிகாரத்தை உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் எனவும் வழங்குவர். ஐம்பெரும் காப்பியங்களுள் முதன்மையானது சிலப்பதிகாரம். ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மையானது சிலப்பதிகாரம்.
தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்த ஒரே தொகை நூல் பரிபாடல். தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்த ஒரே தொகை நூல் பரிபாடல். அகநானூரை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 145. அகநானூற்றை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 145. நற்றிணை கடவுள் வாழ்த்தில் இடம்பெறும் இறைவன் பெருமாள். நற்றிணை கடவுள் வாழ்த்தில் இடம்பெறும் இறைவன் பெருமாள். கலித்தொகை நூல் முழுமைக்கும் உரை கண்டவர் நச்சினார்க்கினியர். கலித்தொகை நூல் முழுமைக்கும் உரை கண்டவர் நச்சினார்க்கினியர். ஐங்குறுநூறில் நெய்தல் திணை பாடல்களை பாடியவர் அம்மூவனார். ஐங்குறுநூறில் நெய்தல் திணை பாடல்களை பாடியவர் அம்மூவனார். மூவாது மூத்தவர் நூல் வல்லார் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம். மூவாது மூத்தவர் நூல் வல்லார் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம். டேஷ் தம் வாய்மொழி போற்றல் இனிதே. புலவர். புலவர் தம் வாய்மொழி போற்றல் இனிதே. இனியவை 40 இருக்க வரிகள். புலவர் தம் வாய்மொழி போற்றல் இனிதே. புலவர் தம் வாய்மொழி போற்றல் இனிதே. நட்டல் என்பதன் பொருள் நட்பு கொள்ளுதல். நட்டல் என்பதன் பொருள் நட்பு கொள்ளுதல். தூறு என்பதன் பொருள் புதர். தூறு என்பதன் பொருள் புதர். நெறி என்பதன் பொருள் வழி. நெறி என்பதன் பொருள் வழி. அரசியலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை 25. அரசியலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 25. திருக்குறளின் ஆகுபெயர் அடையெடுத்த கருவியாகு பெயர். திருக்குறளின் ஆகுபெயர் அடையெடுத்த கருவியாகு பெயர். திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. பரிமேலழகர் உரையுடன் முதலில் திருக்குறளை பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர். பரிமேலழகர் உரையுடன் முதலில் திருக்குறளை பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர். திருக்குறளின் முதல் பெயர் முப்பால். திருக்குறளின் முதல் பெயர் முப்பால். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. இப்பாடல் வரிகள் யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா கலாப்ரியா. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. இப்பாடல் வரிகள் கலாப்ரியா அவங்க எழுதியிருக்காங்க. குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. இந்த வரிகள் கலாப்ரியா அப்படின்ற ஒரு எழுத்தாளருடையது. அடுத்து அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் ஔவையார். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் ஔவையார். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என கூறியவர் திருவள்ளுவர். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் திருவள்ளுவர். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து. அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து. வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய. இத்தொடரில் குறிப்பிடப்படுபவர் ராமன். வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய என்ற தொடரில் குறிப்பிடப்படுபவர் ராமன். வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய என்ற தொடரில் குறிப்பிடப்படுபவர் ராமன். அடுத்த கேள்வி. ஆல நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ என்று வருந்தியவர் குகன். ஆல நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ என்று வருந்தியவர் குகன். ஆல நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ என்று வருந்தியவர் குகன். அடுத்து வேல நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாளோ. இதில் குறிப்பிடப்படும் வில்லாள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா குகன். வேல நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாளோ. இதில் குறிப்பிடப்படும் வில்லாள் குகன். அடுத்த கேள்வி. எய்தி ஏந்தல் தன் மொய்கழல் தொழுகிலன் என்ற தொடரில் ஏந்தல் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ராமனை குறிக்கும். எய்தி ஏந்தல்
தன் மொய்கழல் தொழுகிலன் என்ற தொடரில் ஏந்தல் அப்படின்றது ராமனை குறிக்கும். எய்தி ஏந்தல் தன் மொய்கழல் தொழுகிலன் என்ற தொடரில் ஏந்தல் அப்படின்ற தொடர் அந்த வார்த்தை ராமனை குறிக்கும். அடுத்து முளரி நீங்கிய தையலை நோக்கி தலையன் என்ற தொடரில் தையல் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சீதையை குறிக்கும். முளரி நீங்கிய தையலை நோக்கி தலையன் என்ற தொடரில் தையல் அப்படின்றது சீதையை குறிக்கும். அடுத்து நெடும்பாட்டு என அழைக்கப்படும் நூல் அகநானூறு. நெடும்பாட்டு என அழைக்கப்படும் நூல் அகநானூறு. தமிழர் களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் புறநானூறு. தமிழர் களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் புறநானூறு. சமுதாய பாட்டு என போற்றப்படும் நூல் பெரும்பானாற்றுப்படை. சமுதாய பாட்டு என போற்றப்படும் நூல் பெரும்பானாற்றுப்படை. பாலை பாட்டு என அழைக்கப்படும் நூல் பட்டினப்பாலை. பாலை பாட்டு என அழைக்கப்படும் நூல் பட்டினப்பாலை. பத்துப்பாட்டின் இலக்கிய கருவூலம் என அழைக்கப்படும் நூல் நெடுநல்வாடை. பத்துப்பாட்டின் இலக்கிய கருவூலம் என அழைக்கப்படும் நூல் நெடுநல்வாடை. நானிலம் படைத்தவர் நூலின் ஆசிரியர் முடியரசன். நானிலம் படைத்தவர் நூலின் ஆசிரியர் முடியரசன். மெய்யறிவு மற்றும் மெய்யறம் நூலின் ஆசிரியர் வ.உ. சிதம்பரனார். மெய்யறிவு மற்றும் மெய்யறம் என்ற நூலின் ஆசிரியர் வ.உ. சிதம்பரனார். கொய்யாக்கனி நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். கொய்யாக்கனி நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். தமிழ் இன்பம் நூலின் ஆசிரியர் ரா.பி. சேதுப்பிள்ளை. தமிழ் இன்பம் நூலின் ஆசிரியர் ரா.பி. சேதுப்பிள்ளை. நன்னூலின் ஆசிரியர் பவணந்தி முனிவர். நன்னூலின் ஆசிரியர் பவணந்தி முனிவர். மலைவாழ் மக்கள் டேஷ் மரத்தின் கீழ் கண்ணகி சிலையை பார்த்தனர். எந்த மரத்தின் கீழே பார்த்துருக்காங்கன்னா வேங்கை மரம். மலைவாழ் மக்கள் வேங்கை மரத்தின் கீழ் கண்ணகி சிலையை பார்த்தனர். கண்ணகியின் வரலாற்றை யான் அறிவேன் என்றவர் சீத்தலை சாத்தனார். கண்ணகியின் வரலாற்றை யான் அறிவேன் என்றவர் சீத்தலை சாத்தினார். பாண்டிமாதேவியின் காற்சிலம்பு டேஷ் பரல்கள் கொண்டது முத்து பரல்கள். பாண்டிமாதேவியின் காற்சிலம்பு முத்து பரல்கள் கொண்டது. கண்ணகியின் காற்சிலம்பு மாணிக்க பரல்கள் கொண்டது. கண்ணகியின் காற்சிலம்பு மாணிக்க பரல்கள் கொண்டது. சிலப்பதிகாரம் உணர்த்தும் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இது எல்லாமே தான் சிலப்பதிகாரத்தில் நமக்கு தெரிகிற உண்மைகள் என்ன அப்படின்னா அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இது மூணுமே சிலப்பதிகாரம் உணர்த்தும் உண்மைகள் தான். அடுத்து புறநானூற்றுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார். புறநானூற்றுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார். அகநானூரை தொகுத்தவர் உருத்திர சன்மர். அகநானூரை தொகுத்தவர் உருத்திர சன்மர். குறுந்தொகையோட அடிவரையறை 4:8. குறுந்தொகையின் அடிவரையறை 4:8. கலித்தொகையில் பாலைத்திணை பாடல்களை பாடியவர் பெருங்கடுங்கோ. கலித்தொகையில் பாலைத்திணை பாடல்களை பாடியவர் பெருங்கடுங்கோ. புறநானூறு இயற்றப்பட்ட காலம் 2ஆம் நூற்றாண்டு. புறநானூறு இயற்றப்பட்ட காலம் 2ஆம் நூற்றாண்டு. பெருவாயில் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். பெருவாயில் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவையின் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவையின் பொருள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. தேற்றாதான் என்பதன் பொருள் கடைப்பிடிக்காதவன். தேற்றாதான் என்பதன் பொருள் கடைப்பிடிக்காதவன். ஆசாரக்கோவையில் உள்ள வெண்பாக்கள் 100. ஆசாரக்கோவையில் உள்ள வெண்பாக்கள் 100. நன்றியறிதல் என்பதன் பொருள் பிறர் செய்த ஒரு உதவியை மறவாமை. நன்றியறிதல் என்பதன் பொருள் பிறர் செய்த உதவியை மறவாமை. அடுத்து என்றும் புலராதியானர் நாட் செல்லக்கினும் நின்றலர்ந்து தேன் பிளிற்றும் என்று திருக்குறளை குறிப்பிடும் நூல் திருவள்ளுவ மாலை. என்றும் புலராதியனார் நாட் செல்லக்கினும் நின்றலர்ந்து தேன் பிளிற்றும் என்று திருக்குறளை குறிப்பிடும் நூல் திருவள்ளுவ மாலை. என்றும் புலராதியானர் நாட் செல்லக்கினும் நின்றலர்ந்து தேன் பிளிற்றும் என்று திருக்குறளை குறிப்பிடும் நூல் திருவள்ளுவ மாலை.
திருக்குறளில் எத்தனை சொற்கள் உள்ளன அப்படின்னா 14,000 சொற்கள். திருக்குறளில் 14,000 சொற்கள் உள்ளன. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி விதை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி விதை. திருவள்ளுவர் தோன்றியிருக்காவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்றவர் விஸ்வநாதம். திருவள்ளுவர் தோன்றியிருக்காவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்றவர் விஸ்வநாதம். திருக்குறளில் 70 கோடி என்ற சொல் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு முறை. திருக்குறளில் 70 கோடி என்ற சொல் ஒரு முறை இடம்பெற்றுள்ளது. அடுத்த கேள்வி, களஞ்சை கம்மியர் வருகென கூவி இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. களஞ்சை கம்மியர் வருகென கூவி இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. பாய்மரக் கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று கூறும் நூல் பரிபாடல். பாய்மரக் கப்பலில் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என கூறும் நூல் பரிபாடல். முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை பற்றி குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை பற்றி குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை கூறும் நூல் பட்டினப்பாலை. கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரைசேர்க்குந்து. களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரைசேர்க்குந்து என கூறும் நூல் புறநானூறு. களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரைசேர்க்குந்து என கூறும் நூல் புறநானூறு. திண்டிறல் அவன் செயல் தெரிய நோக்கினான் என்ற தொடரில் திண்டிறல் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ராமனை குறிக்கும். திண்டிறல் அவன் செயல் தெரிய நோக்கினான். திண்டிறல் அவன் செயல் தெரிய நோக்கினான் என்ற தொடரில் திண்டிறல் என்பது ராமனை குறிக்கும். வண்டுரை ஓதியும் வலியல் என்ற தொடரில் ஓதி என்பது யாரை குறிக்கும்? சீதையை குறிக்கும். வண்டுரை ஓதியும் வலியல் என்ற தொடரில் ஓதி என்பது சீதையை குறிக்கும். அடுத்து, குன்று சூழ்வான் மகனொடும் அறுவர் ஆனோம். இதில் குறிப்பிடப்படும் 6வது நபர் சுக்ரீவன். குன்று சூழ்வான் மகனொடும் அறுவர் ஆனோம். குன்று சூழ்வான் மகனொடும் அறுவர் ஆனோம். இதில் குறிப்பிடப்படும் 6வது நபர் சுக்ரீவன். இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன். நின்னதே தந்தேன். இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்று ராமன் யாரிடம் கூறினார்? வீடணன் கிட்ட கூறியிருக்காரு. இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்று ராமன் வீடணன் கிட்ட கூறியிருக்காரு. இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்று ராமன் வீடணன் கிட்ட கூறியிருக்காரு. கண்டனன் கற்பினும் கனியை கண்களால் என்றவர் அனுமன். கண்டனன் கற்பினும் கனியை கண்களால் என்றவர் அனுமன். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். காஞ்சி பாட்டு என அழைக்கப்படும் நூல் மதுரை காஞ்சி. காஞ்சி பாட்டு என அழைக்கப்படும் நூல் மதுரை காஞ்சி. துண்டு என அழைக்கப்படும் நூல் நான்மணி கடிகை. துண்டு என அழைக்கப்படும் நூல் நான்மணி கடிகை. பரணி நூலின் தோற்றுவாய் என அழைக்கப்படும் நூல் களவழி 40. பரணி நூலின் தோற்றுவாய் என அழைக்கப்படும் நூல் களவழி 40. பசு போற்றும் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் மணிமேகலை. பசு போற்றும் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் மணிமேகலை. காவியப்பாவை நூலின் ஆசிரியர் முடியரசன். காவியப்பாவை நூலின் ஆசிரியர் முடியரசன். பூங்கொடி நூலின் ஆசிரியர் முடியரசன். பூங்கொடி நூலின் ஆசிரியர் முடியரசன். ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் கவிமணி. ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் கவிமணி. சித்திரமடல் நூலின் ஆசிரியர் காளமேக புலவர். சித்திரமடல் நூலின் ஆசிரியர் காளமேக புலவர். திருக்குறளில் நகைச்சுவை என்ற நூலின் ஆசிரியர் வி. முனிசாமி. திருக்குறளில் நகைச்சுவை என்ற நூலின் ஆசிரியர் வி. முனிசாமி. சிலப்பதிகாரம் என்பதை விட சிறப்பதிகாரம் என்பதே சிறந்தது என்றவர் உ.வே.சா.
சிலப்பதிகாரம் என்பதை விட சிறப்பதிகாரம் என்பதே சிறந்தது என்றவர் உவேசா. தாருகன் என்ற அசுரனின் மார்பை பிளந்தவள் துர்க்கை. தாருகன் என்ற அசுரனின் மார்பை பிளந்தவள் துர்க்கை. அச்சம் தரும் காட்டை இருப்பிடமாக கொண்டவள் காளி. அச்சம் தரும் காட்டை இருப்பிடமாக கொண்டவள் காளி. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்றவர் கவிமணி. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்றவர் கவிமணி. யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவன் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்றவர் பாரதியார். யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவன் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்றவர் பாரதியார். மதுரையின் அழகை தாமரைக்கு ஒப்பாக காட்டும் நூல் பரிபாடல். மதுரையின் அழகை தாமரைக்கு ஒப்பாக காட்டும் நூல் பரிபாடல். கலித்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்துவனார். கலித்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்துவனார். 500 அடிவரையறை 3-6. 500 அடிவரையறை 3-6. குறுந்தொகையின் பாவகை ஆசிரியப்பா. குறுந்தொகையின் பாவகை ஆசிரியப்பா. நற்றிணைக்கு முதலில் உரை எழுதியவர் நாராயணசாமி. நற்றிணைக்கு முதலில் உரை எழுதியவர் நாராயணசாமி. பால் பற்றி என்பதன் பொருள் ஒரு பக்க சார்பு. பால் பற்றி என்பதன் பொருள் ஒரு பக்க சார்பு. வணங்கி என்பதன் பொருள் பணிந்து. வணங்கி என்பதன் பொருள் பணிந்து. திரிகடுகத்தில் இடம்பெறும் மருந்து பொருட்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 3. திரிகடுகத்தில் இடம்பெறும் மருந்து பொருட்களின் எண்ணிக்கை 3. கீழ்கண்ட யார் போர் வீரராக இருந்திருக்கலாம் என பாயிரம் குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாதனார். கீழ்கண்டவற்றில் நல்லாதனார் போர் வீரராக இருந்திருக்கலாம் என பாயிரம் குறிப்பிடுகிறது. ஒப்புரவு என்பதன் பொருள் எல்லோரையும் சமமாக பேணுதல். ஒப்புரவு என்பதன் பொருள் எல்லோரையும் சமமாக பேணுதல். சொல்லழகும் பொருளழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வதே சால பொருந்தும் என்று சீத்தலை சாத்தனார் குறிப்பிட்டார் என்பதை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. சொல்லழகும் பொருளழகும் ஒழுங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வதே சால பொருந்தும் என்று சீத்தலை சாத்தனார் குறிப்பிட்டார் என்பதை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறள் முதலில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட இடம் தஞ்சை. திருக்குறள் முதலில் பதிப்பித்து வெளியிடப்பட்ட இடம் தஞ்சை. தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்தது அப்படின்னு பார்த்தோன்னா தை 2. தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்தது அப்படின்னா தை மாதம் 2ஆம் தேதி. வீரமாமுனிவர் மொழிபெயர்த்த திருக்குறளின் பிரிவுகள் பொருள்பால் மற்றும் அறத்துப்பால். வீரமாமுனிவர் மொழிபெயர்த்த திருக்குறளின் பிரிவுகள் பொருள்பால் மற்றும் அறத்துப்பால். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். வெள்ளத்தால் அழியாது வெண்தழலால் வேகாது எனும் பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் தனிப்பாடல் திரட்டு. வெள்ளத்தால் அழியாது வெண்தழலால் வேகாது என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தனிப்பாடல் திரட்டு. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார்.